வணக்கம் மாணவ செல்வங்களே. என்எம்எஸ் எக்ஸாமுக்காக ஏற்கனவே நம்ம 47 நாள் 470 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 48வது நாளுக்கான கொஷின்ஸ் பார்க்க போறோம். இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 கேள்வியும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு கொஷின் கேட்டிருப்போம். இதுல இருக்கிறத பார்த்துட்டே வாங்க. சங்கீதா, நிர்மலா மற்றும் கீதா ஆகியோர் ரோஜா பூவை விரும்புகின்றனர். சரிதாவை தவிர மற்ற அனைவரும் மல்லிகை பூவை விரும்புகின்றனர். ராதா மற்றும் கீதா மட்டும் சூரியகாந்தி பூவை விரும்புகின்றனர். சங்கீதா மற்றும் ராதாவை தவிர மற்றவர்கள் தாமரையை விரும்புகின்றனர். இப்படின்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல மொத்தமா ஃப்ரெண்டுங்க ஒரு 4-5 பேரை பத்தி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யார் யாருன்னு பாருங்க. சங்கீதா, நிர்மலா, கீதா. நம்ம முதல்ல அந்த ஃப்ரெண்டுங்களுடைய பேரை எழுதிக்கலாம். கரெக்டா? யார் யாரு? சங்கீதா, நிர்மலா, கீதா. முதல்ல இந்த 3 பேரை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சரிதா, இன்னொன்னு ராதா. சரிதா, ராதா. இதுல வரக்கூடிய பேரை மட்டும் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிட்டேன். சரிங்களா? அவங்க என்னன்னா யார் யாருக்கு என்னென்ன பூ பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சங்கீதா, நிர்மலா, கீதா ஆகியோர் ரோஜா பூவை விரும்புகின்றனர். இப்போ இவங்க 3 பேருக்கு எது பிடிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரோஜா பூ பிடிக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க, இவங்க 5 பேரு. இவங்க ஒவ்வொருத்தருக்குமே இவங்க முதல் 3 பேருக்கு சங்கீதா, நிர்மலா, கீதா 3 பேருக்குமே எது பிடிக்கும் அப்படின்னா ரோஸ் பிடிக்கும். இது அவங்க ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா மீதி 2 பேருக்கும் ரோஸ் பிடிக்காதுன்னு அர்த்தம். அடுத்ததா, சரிதாவை தவிர மற்ற அனைவரும் மல்லிகை பூவை விரும்புகின்றனர். சரிதாவை தவிர, சரிதா இவங்களை தவிர மற்ற எல்லாருக்கும் என்ன பிடிக்கும் அப்படின்னா மல்லிகை பூ பிடிக்கும். மல்லிகை பூனா இங்கிலீஷ்ல ஜாஸ்மின். ஸோ மீதி எல்லாருக்குமே ஜாஸ்மின் பிடிக்கும். யாருக்கு மட்டும் பிடிக்காது? சரிதாவுக்கு மட்டும். சரிதாவை தவிர மற்ற எல்லாருக்கும்னா அப்ப ராதாவுக்கும் பிடிக்கும் அப்படின்றது அர்த்தம். சரியா? ராதா மற்றும் கீதா மட்டும் சூரியகாந்தி பூவை விரும்புகின்றனர். சன்ஃபிளவர், சூரியகாந்தி பூ யார் யாருக்கு மட்டும் பிடிக்குது? ராதாவுக்கும் கீதாவுக்கும். பாருங்க, ராதா சன்ஃபிளவர், ராதாவுக்கும் கீதாவுக்கும் 2 பேருக்கும் மட்டும் எது பிடிக்குது அப்படின்னா சன்ஃபிளவர் பிடிக்குது. அப்ப மீதி பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சன்ஃபிளவர் பிடிக்கல. ரைட்டா? அடுத்ததா, சங்கீதா மற்றும் ராதாவை தவிர மற்றவர்கள் தாமரையை விரும்புகின்றனர். யார் யாரை தவிர? சங்கீதாவையும் ராதாவையும் தவிர. பாருங்க, சங்கீதா, ராதா இவங்க 2 பேரை தவிர மீதி எல்லாருக்கும் எது பிடிக்குது அப்படின்னா தாமரை பிடிக்குது. அதாவது லோட்டஸ் பிடிச்சிருக்கு. அப்ப இவங்க 2 பேரை தவிர மற்ற எல்லாருக்குமே லோட்டஸ் பிடிச்சிருக்கு. இப்போ அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நாம இந்த காலமை ரெடி பண்ணிட்டோம். இதுல இருந்து இப்ப நமக்கு அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். பாருங்க, புரிய முடியுதா உங்களால? இப்போ சங்கீதாவுக்கு எது பிடிக்கும்னா ரோஸும் ஜாஸ்மினும் பிடிக்கும். நிர்மலாவுக்கு எது பிடிக்கும்? ரோஸு, ஜாஸ்மின், லோட்டஸ். இல்ல எது பிடிக்காதுன்னு கேட்டாங்கன்னா சன்ஃபிளவர் பிடிக்காது அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் கரெக்டா சொல்லிடலாம். பாருங்க, சரிங்களா? ஸோ இந்த டேபிள் காலம்ல இருந்து அவங்க ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த 2 கொஸ்டின் நாங்கள் ஆன்சர் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 2 கொஸ்டின் நான் கேட்க போறேன். சரிங்களா? ஓகே, 471 பாருங்க. விச் ஃப்ளவர் நிர்மலா டஸ் நாட் லைக்? கீழ்கண்ட பூக்களில் எப்பூவை நிர்மலா விரும்பவில்லைன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இங்க பாருங்க, இதுல நிர்மலாவுக்கு நேரா எந்த பூ வரலையோ அதுதான் ஆன்சர். ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? எந்த பூவை விரும்பவில்லைன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, நிர்மலாவுக்கு நேரா ரோஸு, ஜாஸ்மின், லோட்டஸ் வந்துடுச்சு. எது மட்டும்தான் வரல? சன்ஃபிளவர் மட்டும்தான் வரல. அப்ப நிர்மலாவுக்கு எந்த பூ பிடிக்கல அப்படின்னா சன்ஃபிளவர், சூரியகாந்தி பூ தான் நிர்மலா விரும்பாத பூ. முடிஞ்சிச்சா? சரியா? அடுத்ததா 472. சங்கீதாவிற்கு விருப்பமான ஆனால் ராதாவால் விரும்பப்படாத பூ எது? நேம் த ஃப்ளவர் விச் சங்கீதா லைக்ஸ் பட் நாட் ராதா. சங்கீதாவுக்கு பிடிச்சிருக்கணும், ராதாவுக்கு பிடிச்சிருக்க கூடாது. பாருங்க, சங்கீதா, ராதா இவங்க 2 பேரும் எடுத்துக்கிறோம். சங்கீதாவுக்கு ரோஸ் பிடிக்கும், ராதாவுக்கு பிடிக்காது. கரெக்டா? 2 பேருக்குமே ஜாஸ்மின் பிடிக்கும். ராதாவுக்கு சன்ஃபிளவர் பிடிக்கும், சங்கீதாவுக்கு பிடிக்காது. மாறி வருது. அவங்க கேட்கறது சங்கீதாவுக்கு பிடிச்சிருக்கணும், ராதாவுக்கு பிடிச்சிருக்க கூடாது. அப்படின்னா பாருங்க, சங்கீதாவுக்கு ரோஸ் பிடிச்சிருக்கு, ஆனா ராதாவுக்கு ரோஸ் பிடிக்கல. கரெக்டா? அப்ப அவங்க கேட்கறது இந்த பூ தான் கேட்கிறாங்க. சங்கீதாவுக்கு பிடிச்சிருந்து ராதாவுக்கு பிடிக்காத பூ எது அப்படின்னா ஆப்ஷன் 2 ரோஜா. நம்ம புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? சரிங்களா? ஸோ இது இந்த பாக்ஸ்ல இருந்து நம்ம ஆன்சர் பண்ற 2 கொஸ்டின். அவங்க 2 தான் கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு 2 கொஸ்டின் எக்ஸ்ட்ராவா தரேன் பாருங்க. who loves all flowers? அதாவது யாருக்கு அனைத்து பூக்களும் பிடிக்கும்? கொஸ்டின் புரியுதா? இது நான் உங்களுக்கு இந்த வீடியோல கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். யாருக்கு அனைத்து பூக்களும் பிடிக்கும்? நீங்க இந்த டேபிள் காலம் பாத்தீங்கன்னாலே போதும், உங்களால சொல்லிட முடியும். சரிங்களா? who loves all flowers? யாருக்கு அனைத்து பூக்களும் பிடிக்கும்? இது உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய முதல் கேள்வி. அடுத்ததா 2வது கேள்வி என்ன கொடுக்குறேன் அப்படின்னா சரிதா லைக்ஸ் விச் ஃப்ளவர் ஒன்லி? அதாவது சரிதாவிற்கு எந்த பூ மட்டும் பிடிக்கும்? சரிதா லைக்ஸ் விச் பூ ஒன்லி, விச் ஃப்ளவர் ஒன்லி.
சரிதாவுக்கு எந்த பூ மட்டும் பிடிக்கும்? சரிங்களா? இந்த 2 கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்க எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? அடுத்ததா 473. A bird shooter was asked how many birds he had in the bag. அதாவது ஒரு பேர்ட் ஷூட்டர், ஒரு பறவை சுடும் வேடரிடம் பையில் எத்தனை பறவைகள் உள்ளன என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர் அளித்த பதில், அவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, there were all sparrows but 6, all pigeons but 6, and all ducks but 6. அதாவது என்ன அர்த்தம்னா, there were all sparrows, எல்லாமே ஸ்பேரோ தான், சிட்டுக்குருவின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே ஸ்பேரோ தான், பட் 6, 6 தவிர. ஆல் பீஜியன்ஸ், எல்லாமே புறா தான், பட் 6, 6 தவிர மற்ற எல்லாம் புறா. அண்ட் ஆல் டக்ஸ், எல்லாமே வாத்து தான், பட் 6, 6 தவிர. அப்படின்னா அவர்கிட்ட மொத்தம் எத்தனை பறவை இருந்துச்சு? ஹவு மெனி பேர்ட்ஸ் ஹேட் இன் ஆல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பாருங்களேன், 6 தவிர மீதி எல்லாமே ஸ்பேரோஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி யோசிச்சு பாருங்க, ஸ்பேரோஸ் மொத்தம் 3, பீஜியன்ஸ் மொத்தம் 3, டக்ஸ் மொத்தம் 3. இப்போ பாருங்க, 3 ஸ்பேரோ 6 தவிர. கரெக்டா? தேர் வேர் ஆல் ஸ்பேரோஸ், எல்லாமே ஸ்பேரோ தான், மீதி 6 தவிர, மீதி 6 தான் வருது. எல்லாமே பீஜியன் தான், 6 தவிர. எல்லாமே டக்ஸ் தான், 6 தவிர. கரெக்டா? மீதி எல்லாம் 6 6ன்னு வருது. புரியுதுங்களா? மற்ற ரெண்டும் சேர்ந்து. அப்போ அப்படின்னா 3 + 3 + 3, அவர்கிட்ட மொத்தமா எத்தனை பேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னா 9 பேர்ட்ஸ் இருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1 9. சரிங்களாமா? அடுத்ததா 474. பகடையின் 6 முகங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஏ என்ற பக்கத்திற்கு எதிர்பக்கம். இது நம்ம ஏற்கனவே அன்னைக்கு கூட டைஸ்ல வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தோம், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு 3 டைப் சொல்லியிருந்தோம். இந்த ஒண்ணுல இந்த ஃபர்ஸ்ட் 2 டைஸ் எடுத்தாலே நம்மளால ஆன்சர் சொல்ற முடியும். ஏன்ற பக்கத்துக்கு எதிர்பக்கத்துல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, ஏ ஒரே சைட்ல இருக்கு. கரெக்டா? இங்கேயும் மேல இருக்கு, இங்கேயும் மேல இருக்கு. இப்படி இருந்தா மீதி சைட்ல இருக்கிறது தான் ஒன்றுத்துக்கு ஒன்று ஆப்போசிட்டா இருக்கும் அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கோம். கரெக்டா? அப்ப அதுபடி இங்க லெஃப்ட் சைட்ல இருக்கிறது எஃப், எஃப்க்கு ஆப்போசிட் இங்க லெஃப்ட் சைட்ல இருக்கிறது சி. அதே மாதிரி இங்க ரைட் சைட்ல இருக்கிறது பி, இங்க ரைட் சைட்ல இருக்கிறது இ. அப்ப பிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது இ. கரெக்டா? மொத்தம் 6 எழுத்து, அதுல 4 எழுத்து வந்துடுச்சு. எது வரல? ஏ வரல, பி சி டி வரல. அப்ப ஏவுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது எது அப்படின்னா டி. புரியுதா? ஸோ ஏவோட ஆப்போசிட்ல இருக்கிறது ஆப்ஷன் 1 டி. சரிங்களா? அவ்வளவுதான் பாருங்க. அடுத்ததா 475. கொடுக்கப்பட்ட படங்களில் வேறுபட்ட படத்தை தேர்ந்தெடு. இதுல எது பொருந்தாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்துட்டே வாங்க, 4 டயக்ராம் கொடுத்துருக்காங்க. கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க ஷேட் பண்ணிருக்கு, பக்கத்துல ரவுண்ட் இருக்கு. இங்க ஷேட் பண்ணிருக்கு, பக்கத்துல ரவுண்ட் இருக்கு. ஷேட் பண்ணிருக்கு, பக்கத்துல ரவுண்ட் இருக்கு. ஆனா இங்க பாருங்க, ஷேட் பண்ணதுக்கு ஒரு பாக்ஸை விட்டுட்டு ரவுண்ட் இருக்கு. அப்ப இதுல பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் 2. முடிஞ்சு பாருங்க. உங்களுக்கு இது மாதிரியான கொஸ்டின்லாம் ஒரு 15-20 கொஸ்டின் வரைக்கும் என்எம்எஸ்ல கேட்கறாங்கம்மா. இதெல்லாம் கொஞ்சம், இதுல நீங்க எதுவுமே சம்மெல்லாம் போட வேண்டாம். அந்த டயக்ராம கொஞ்சம் உன்னிப்பா பாத்தீங்க அப்படின்னாலே இந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஈஸியா ஆன்சர் சொல்லிடலாம். சரியா? அடுத்தது 476. இதுல எது பொருந்தாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இதுல பாருங்க, வெளியும் ட்ரையாங்கிள், உள்ளவும் ட்ரையாங்கிள், வெளியும் ரெக்டாங்கிள், உள்ளேயும் ரெக்டாங்கிள், உள்ளேயும் சர்க்கிள், வெளியிலையும் சர்க்கிள். எல்லாமே உள்ளேயும் வெளியில இருக்கிற ஷேப் ஒன்னா இருக்கு. பட் இதுல பாருங்க, உள்ள ட்ரையாங்கிள் இருக்கு, வெளியில வரும்போது 5 இது இருக்குது, பென்டகன் மாதிரி இருக்கு. கரெக்டா? அப்ப இது வேற வேற ஷேப்பா இருக்கு. ஸோ பொருந்தாதது ஆப்ஷன் 4. முடிஞ்சு பாருங்க. இதுக்கு ஒரு 10 செகண்டுக்குள்ளேயே நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். இதுக்கு நீங்க ரொம்ப டைம் எடுக்க வேண்டியது கூட கிடையாது. உங்களோட கொஸ்டின் பேப்பர்ல கடைசி ஒரு 15 கேள்விகள் இது மாதிரி தான் இருக்குமே. நீங்க ஈவன் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சம் எல்லாம் போட முடியல, இல்ல டவுட்டா இருக்குன்னா கூட நீங்க டைரக்டா இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரியா? அடுத்தது 477. இப்ப இதுல எது பொருந்தல அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. சரியா? இப்ப இதுல பாருங்களேன், இந்த பாக்ஸ் எல்லாமே கவனிச்சிங்கன்னா தெரியும். 1 2 3, ஃபர்ஸ்ட், செகண்ட், ஃபோர்த், இதோட அமைப்பையும் தேர்டோட அமைப்பையும் பாருங்களேன். இது 3மே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான ஷேப்ல தான் இருக்கு. ஆனா 3வது மட்டும் பாருங்க, இது அப்படியே திருப்பி வச்ச மாதிரி இருக்கு. ஸோ இதை வச்சே நம்ம சொல்லிடலாம் இதுல பொருந்தாதது தேர்டு தான் அப்படின்ட்டு. இல்ல இப்படி கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த ஷேட் பண்ணிருக்கிறது பாருங்க, 1 2 இங்க பண்ணிருக்காங்களா? அடுத்தது 3வது வரும்போது இந்த பிளேஸ் வரணும். 3வது பிளேஸ் ஆக்சுவலா எப்படி இருக்குன்னு பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு. இங்க மாத்தி கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. அப்ப இதுல பொருந்தாதது ஆப்ஷன் 3. சரிங்களா? அடுத்ததா 478. இதுல பாருங்க, இதுல எது பொருந்தல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது இன்னும் ஈஸி அங்கெல்லாம் சொன்னதை விட. என்னன்னா ஒண்ணு இல்ல, இந்த நடுவில் இருக்கிற பிளஸ் சிம்பிள் கவனிங்களேன். பிளஸ் பிளஸ் பிளஸ், 3 இடத்துலயும் பிளஸ் நடுவில் இருக்கு. ஆனா இங்க மட்டும் பிளஸ் சிம்பிள் எங்க இருக்கு பாருங்க, சைட்ல இருக்கு பாருங்க. ஆக்சுவலா பிளஸ் எங்க இருந்திருக்கணும், நடுவில் இந்த இடத்துல இருந்திருக்கணும். கரெக்டா? அதை மட்டும் ஓரமா கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல பொருந்தாதது ஆப்ஷன் 1.
அவ்வளவுதான் பாருங்க, ரொம்ப டக்குன்னு முடிஞ்சிடும். சரியா? 479. கொடுக்கப்பட்ட 3 படங்களுக்கு இடையே உள்ள தொடர்பின் அடிப்படையில் அடுத்து வரும் படத்தை தேர்ந்தெடு. இது வரைக்கும் சொன்னதெல்லாம் 4 படம் கொடுத்துட்டு அதுல எதுவும் மிஸ்மேட்ச் ஆகுதுன்னு கேட்டிருந்தாங்க. இப்ப என்னன்னா 3 படம் கொடுத்துட்டாங்க, 4வதா எது வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இந்த பாருங்க, இந்த ஷேட் பண்ண ரீஜனை பார்த்துட்டே வாங்களேன். இந்த ஷேட் பண்ணது இங்க கீழ் பக்கம் இருக்கு, இங்க அதே மாதிரி அடுத்த லைன் இந்த ஆஃப் முடிஞ்சுதா, இந்த ஆஃப்ல இங்க கீழே வருது, அடுத்தது இந்த ஆஃப்ல இங்க கீழே வருது. அப்ப அடுத்தது எங்க வரணும்னா இந்த ஆஃப்ல இந்த இடத்துல இப்படி மேல வரணும். கரெக்டா? இந்த இடத்துல வர்றது மாதிரி இதுல கீழே கொடுத்துருக்காங்க, இது கிடையாது. இதுல இந்த பக்கம் கொடுத்துட்டாங்க, இதுவும் கிடையாது. ஸோ செகண்டா இருக்கணும், இல்லைன்னா ஃபோர்த்தா இருக்கணும். கரெக்டா? இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ரவுண்டு பாருங்களேன், இந்த இன்ட்டு போட்டு ரவுண்ட் போட்டிருக்காங்கல்ல, அது பாருங்க 1 இந்த இடத்துல இருக்கு. கரெக்டா? இங்க மேல இருக்கு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸை விட்டுட்டு இங்க வந்து இப்படி யோசிக்கலாம். ஃபர்ஸ்டையும் தேர்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். இந்த ரவுண்ட் வந்து இங்க இருக்கு, தேர்ட்ல வரும்போது பாருங்க அதே சைட்ல கீழே இருக்கு. இங்க டாப்பு, இங்க பாட்டம். அப்ப இங்க செகண்ட்ல பாருங்க, இங்க லெஃப்ட். அப்ப இங்க வரும்போது எங்க வந்திருக்கணும்? அது ஆக்சுவலா ரைட்ல வந்திருக்கணும். கரெக்டா? இந்த இடத்துல வரும்போது எங்க வந்திருக்கணும்? ரைட்ல. ஸோ இதுல பாருங்க, இங்க லெஃப்ட்ல இருக்கு, இங்க வரும்போது ரைட்ல வந்திருக்கு. 2 இடத்துலயுமே ரைட்ல தான் இருக்கு. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா இங்க மேல இருக்கு, இங்க கீழே இருக்கு. அப்ப எங்க வரும்? இதை பொறுத்த வரைக்கும் இங்க லெஃப்ட்ல இருந்துச்சுன்னா இங்க கீழே வரும்போது எங்க இங்க ரைட்ல இருந்தா கீழே வரும்போதும் கோட்டுக்கு ரைட் சைட்ல தான் இருக்கு. அப்ப இந்த கோட்ல இங்க கீழே லெஃப்ட் சைட்ல இருக்குன்னா ஃபோர்த் டயராம்ல வரும்போதும் கீழே கோட்டுக்கு கீழே ரைட் சைட்ல தான் இருக்கணும். ஸோ இதுக்கான ஆன்சர் எது அப்படின்னா ஆப்ஷன் 4. சரிங்களா? அடுத்ததா 480. இதுலயும் பாருங்க அதே மாதிரி, இதுல ஒண்ணும் இல்ல, இந்த ஆரோவை வச்சு நம்மளால ஆன்சர் சொல்ற முடியும். பாருங்க, ஃபர்ஸ்ட் டயராம்ல பாருங்க ஆரோ இங்க ரைட் சைட்ல, அடுத்ததா இங்க கீழே, அடுத்ததா இங்க லெஃப்ட்ல. அப்ப அடுத்தது இங்க வரணும், இந்த பக்கம் ரைட்ல இருந்துச்சு, இங்க லெஃப்ட்ல. அப்ப இங்க பாட்டம்ல இருக்குன்னா இங்க எங்க வந்துடணும்? டாப்ல வந்துடணும். ஸோ 4வதுல இந்த இடத்துல ஆரோ டாப்ல வர்றது மாதிரி இங்க இல்ல, இங்கேயும் ஆரோவே மேல இல்ல, இங்கேயும் இல்ல. அப்ப எந்த இடத்துல வரும்னா இதில் தான் வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2. வெறும் அந்த ஆரோ ஏதாவது நீங்க ஒன்றுத்தை எடுத்தீங்கன்னா கூட அதை வச்சு உங்களால ஆன்சர் சொல்ற முடியும். பாருங்க. சரிங்களாமா? ஸோ இதோட 480 கேள்விகள் முடிஞ்சிருக்கு. இன்னொரு 2 நாள்ல 500 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிடும். நம்ம ஏற்கனவே முன்னாடி போட்ட கொஸ்டின்ஸையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ரெகுலராக அனுப்பிச்சிட்டே இருக்கேன். அந்த மொத்தமாக ஃபைல் 10 நாள் சேர்த்து அதெல்லாம தொடர்ச்சியா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே போதும், உங்களால் மேட் ஈஸியாக அடிச்சிட முடியும். இன்னொரு 10 நாள் நம்ம ஏற்கனவே சேட்டு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் பார்த்தீங்க அப்படின்னா சேட் ஓரளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 500 கொஸ்டின் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த நாட்கள்ல நான் உங்களுக்கு சேட்டும் மேட்டும் கலந்த மாதிரி 5 கொஸ்டின்ஸ் தரேன். ஏன்னா அந்த மாதிரி மிங்கிள் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களாமா? ஓகே, நாளைக்கு அடுத்த 10 கொஸ்டின்ஸோட பார்க்கலாம். தேங்க்யூ.